சிவாய. வணக்கம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருப்பெரும்புலியூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். ஒரு காலத்தில் முற்றிலும் புதர்மண்டி கிடந்த இத்தலத்தை மதுரையை சேர்ந்த சுந்தரசாமிகள் என்பவர் கண்டறிந்ததாகவும் அவர் மூலமாகவே வெளி உலகிற்கு தெரிய வந்ததாகவும் அறியப்படுகிறது. கோவில் வளாகத்தில் மரங்களும் செடிகளும் நிறைந்து காணப்படுகிறது. 3 நிலை கோபுர வாயிலோடு காட்சியளிக்கின்றது திருக்கோவில். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றோம். நாங்கள் இத்தலத்தை தரிசிக்க சென்றிருந்த பொழுது கோவிலில் மெய்க்காப்பாளர் மட்டுமே இருந்தார். அர்ச்சகர் காலை பூஜையை முடித்து சென்று விட்டதாகவும் கூறினார். கிராமத்தில் அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலுக்கு பக்தர்களின் வருகை சாதாரண நாட்களில் மிக குறைவாக இருக்கும் என்றும், மேலும் பக்தர்கள் யாராவது வந்தால் அவர்கள் தரிசனம் செய்வதற்கு வசதியாக தான் கோவிலை காலை மற்றும் மாலை வேளைகளில் சில மணி நேரங்கள் திறந்து வைத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் கோவிலின் சிறப்புகளை பற்றியும் எடுத்துரைத்தார். அவரின் ஆன்மீக பணிக்கு நன்றி சொல்லி இறைவன் தரிசனம் காண சென்றோம். கோவில் கருவறையில் வியாக்கிரபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் பக்தர்களுக்கு இறைவன் அருள்பாலிக்கின்றார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தஞ்சாவூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவையாற்றிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்தலம். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது 53வது தலமாகும். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. இத்தலத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ள சிவசக்தியின் சிலாரூப திருமேனி காணப்படுகிறது. இறைவன் தரிசனம் கண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் கணபதி, தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமான் சன்னதிகள் காணப்படுகிறது. முருகப்பெருமான் சன்னதியின் முன்பு திருஞான சம்பந்தர் மற்றும் வள்ளலாரின் சிலைகள் காணப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் சிறப்புகளை அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியுள்ளார். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. கருவறையின் பின் சுவற்றில் அர்த்தநாரீஸ்வரராக இறைவன் அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தில் அம்மன் சவுந்தரநாயகி என்ற திருநாமத்தில் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தில் நவக்கிரகங்கள் சூரியனை பார்த்தபடி அமைந்திருப்பது சிறப்பு. இத்தலத்தில் தாமரை மலர் போன்று அமைந்திருக்கும் பீடத்தின் மீது சுவாமியின் கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. வியாக்கிரபாதர், அதாவது மனித உடலையும் புலிக்கால்களையும் கொண்ட இந்த முனிவர் வழிபட்ட 5 தலங்கள் பஞ்சபுலியூர் தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பாதிரி புலியூர், பெரும்பற்ற புலியூர் என்று அழைக்கப்படும் சிதம்பரம், எருக்கத்த புலியூர், ஓமாம்புலியூர் மற்றும் இத்தலமான பெரும்புலியூர் ஆகிய 5 தலங்களே இம்முனிவர் வழிபட்ட பஞ்சபுலியூர் தலங்களாகும். முகமண்டபத்தின் இடதுபுறத்தில் 4 சிலைகள் காணப்படுகிறது.
அதாவது தேவாரம் பாடிய அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரின் சிலைகளும் திருவாசகத்தை நமக்கு தந்தருளிய மாணிக்கவாசகரின் சிலையும் காணப்படுகிறது. மேலும் நெல்களை பாதுகாக்க பத்தயம் என்னும் சொல்லப்படும் பழைய மரப்பெட்டியும் காணப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.